வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். யாழில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு நற்செய்தி. மக்களின் வங்கிக் கணக்குகள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. தமிழகத்தில் வீசப்போகும் வெப்ப அலை, மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. காதலியின் வீட்டிற்கு சென்ற இளைஞன் மாயம், கொலை செய்யப்பட்டாரா? ஏற்றுமதி பொருளாதாரத்தை உருவாக்குவதே அரசாங்கத்தின் நோக்கம், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு. பாரதிபுரம் படுகொலை வழக்கில் 4 போலீஸ் அதிகாரிகளுக்கு 26 வருடங்களின் பின்னர் ஆயுள் தண்டனை. இலங்கை சிறையில் இருந்து விடுதலையான 24 தமிழக மீனவர்கள் வீடு திரும்பினர். பல்கலைக்கழகங்களில் தொடர்ச்சியான தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட கல்விசாரா ஊழியர்கள் தீர்மானம். இனி விரிவான செய்திகள். யாழில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு நற்செய்தி. குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கான அரிசி விநியோகம் குறித்து யாழ்ப்பாண மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மா பிரதீபன் ஊடக அறிக்கை